கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆகையினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி திட்டம் வைத்திருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களை, நாம் ஒரு கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நப்தலியை குறித்து நாம் படிக்கிறோம். நப்தலி எப்படிப்பட்டவனாம்? விடுதலை பெற்ற பெண்மான் என்று நம் நப்தலியை குறித்து நாம் படிக்கிறோம். ஆகினால் அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலியை குறித்து நாம் படிக்கும் பொழுது அநேக விசேஷமான திவ்ய காரியங்களை நாம் படிக்கிறோம். இதே போல் இந்த கூட்டத்தினுடைய ஒரு மைய காரியமே விடுதலையினுடைய பெருவிழா என்று தான், விடுதலையின் கூட்டங்கள் என்று தான். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் இருந்த பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டு நாம் அதிகமாக நம்மை சுத்திகரித்து கொண்டு புதிய வருஷத்திற்குள்ளே புதிய ஆட்களாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இயேசு சுவாமி வெளிப்பட்டால் கூட அவரை நாம் சந்திக்க நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆகையினால் அந்த வாஞ்சியோடு நோக்கத்தோடு கூட இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை மூடுவோம். இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். வந்த நேரம் முதற்கொண்டு ஆவியானவர் எங்களுடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருந்தீர். ஆண்டவரே, தொடர்ச்சியாக நெருக்கிரியை செய்கிற தேவன், எங்களோடு இடைப்படுவீராக. எவ்வளவோ பிரயாசப்பட்டு, எவ்வளவோ பணங்கள் செலவு பண்ணி, எவ்வளவோ ஜெபித்து விண்ணப்பித்து வேண்டுதல் செய்து ஆண்டவரே கண்ணீர் சிந்தி எவ்வளவோ பிரயாசப்பட்டு இந்த கன்வென்ஷனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த கன்வென்ஷனில் இவ்வளவு வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஒருவராகிலும் வெறுமையாய் போகக்கூடாது. இந்த கன்வென்ஷன் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றவர்களாக பரலோக ராஜ்யத்திற்கண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தமாகும்படியாக 100க்கு 100 எல்லாருமே ஆயத்தமாகத்தக்கதா எங்கள் பரலோகத்து தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களை வைக்கிறோம், ஆசீர்வதிங்க. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக ஒன்று கூட எங்களுடைய மனக்கரங்களை பிரகாசிப்பீங்க ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாக, மகத்துவங்களை காணும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயரை எடுத்து நாம் படிக்க போகிறோம். இந்த பெயருக்கு ஏற்ற தம்பி எழுந்து போகக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கணும். அந்த பெயரில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே வேத புஸ்தகத்தை திறப்போமாக. இந்த முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். நான் 1 2 3 என்று சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அந்த 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 வசனத்தை அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வருஷத்தில் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். புதிய வருஷத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் இந்த விதத்திலே நம்மோடு கூட காணப்பட வேண்டும். புதிய வருஷம் நமக்கு பெரிய விதங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் என்னென்ன கட்டுகள் இருக்கோ எல்லாவற்றிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய், சுயாதீனத்தோடு நாம் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஒருவேளை அதற்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் நாம் கர்த்தருடைய வருகையிலும் போகும்படியாக இருக்கிற சகல தடைகளும் நிர்மூலமாகப்பட வேண்டும். எல்லாரும் வாஞ்சியோடு அந்த வசனத்தை எல்லாரும் திறந்து படிங்க பார்க்கலாம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். ஒருவேளை நீங்கள் வேத புஸ்தகத்தை கொண்டு வர முடியாத இருந்துட்டாங்க, நீங்கள் இந்த டிஸ்பிளேல இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நான் 1 2 3 என்று சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 2 3. கடந்து போவார். அவர் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் முன்னிலையில் நடந்து போவார். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு மிஸ்ஸை கூட நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரே
தடைகளை நீக்கி போடுகிறவர். என்னுடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்கி போடுகிறவராய் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆழமான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுவதாக. நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக சுயாதீனத்தோடு நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய இயேசுவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறீரே, அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட ஒரு விஷயம் கூட சேர்ந்து படிக்கலாமா? அந்த வசனத்தை இறுதியிலிருந்து படிங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதை நாம் காணலாம். ஆகையினால் விசுவாசத்தோடு கூட ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 1 2 3. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இதே போல சந்தோஷமாய் படிங்க பார்க்கலாம். தடைகள் நீக்கப்படுகிறது. சரி பாருங்க, இந்த முதல் லைன் மாத்திரம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்குன்னு இருக்கு இல்லையா, அதை எனக்கு முன்பாகன்னு சொல்லுங்க. இன்னும் உரிமை பாராட்டுறவங்கன்னா அவங்க பேரை வச்சிருக்கோங்க. இப்போ நான் உதாரணத்திற்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் கிறிஸ்துதாசாகிய எனக்கு முன்பாக நடந்து போகிறார். நான் அப்படி உரிமையாக என்ன எடுக்கிறேன்னு நீங்களும் அந்த உரிமையாக உங்கள் பேரை வச்சுக்கோங்க. எனக்கு முன்பாகன்றதை பார்க்கலும் உங்கள் பேரை வச்சுக்கோங்க, இல்லாவிட்டா உங்கள் பேரை வச்சுக்கோங்க. அதுதான் நல்லமாக இருக்கும்னு உங்களுக்கு என்னுடையது என்று நீங்கள் சொல்லி படிப்போம். இன்னொரு முறை படிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் கிறிஸ்துதாசாகிய எனக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், தடைகளை நீக்கி போடுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஒரு மைக் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை. இங்கே நாம் படிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இல்லையா? ஏசாயன் தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயில் எங்கே படிக்கிறோம்? படியுங்கள். ஏசாயின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. ஏசாயின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல வார்த்தைகளும் ஜோடு ஜோடாக இருக்கிறது. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அதை நினைப்பூட்டி தருகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக காரியங்களை இயேசு சுவாமி கூட இப்படி இருக்கிறத நீங்கள் வாசிக்கலையா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவைகளெல்லாம் தீர்க்கதரிசனம் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். சரி, இப்போ பாருங்கள், நம்முடைய